ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். இந்த மாசத்துல நீங்க இழந்தவைகள் அல்லது உங்களிடத்தில் வலுக்கட்டாயமாக உங்களுடையதை எடுத்துக்கொண்டு போனவர்கள் அல்லது உங்களுடையது எதுவாக இழந்தாலும் அதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல 4 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 4 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது சம்பவம் சோதோம் ராஜாவுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் நடந்த யுத்தத்தின் செய்தியை 14ஆம் அதிகாரம் 1 - 11 வசனங்கள் யுத்தத்தின் செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வேதாகமத்தில் முதல் யுத்தத்தை குறித்து எழுதப்பட்ட முதல் அதிகாரமே இங்கதான். முதல் யுத்தமே வேதாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் தான் யுத்தத்தின் செய்தி அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம இங்க பார்க்கிறோம். இரண்டாவது, யுத்தத்தில் லோத்து சிறைபிடித்து கொண்டு செல்லப்படுகிற ஒரு சம்பவம். மூன்றாவது, லோத்தை அவனுடைய பொருட்களை அவனுடையதை ஆபிரகாம் மீட்டு கொண்டு வந்த காரியத்தை பார்க்கிறோம். நான்காவது சம்பவம், ஆபிரகாமை தேவன் பெருமைப்படுத்துகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வரியனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடி நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உனக்கு உண்டானதில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள். ஆபிரகாம் ஊன் என்கிற கல்தையர் பட்டணத்தை விட்டு ஆண்டவர் அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தபோது லோத்தும் அவரோடு கூட ஆபிரகாமோடு கூட வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமனுடைய சொத்து எவ்வளவு பெரிய சொத்து இருந்துச்சுன்னா, பூமி தாங்க முடியாத சொத்து ஆபிரகாமுக்கு இருந்தது. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, ஆடு மாடுகள் இருந்தது, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அவன் பேசிக்கலியே ஆபிரகாம் ஒரு பெரிய மில்லினியர்ஸ், கோடீஸ்வரன், பெரிய கோட்டீஸ்வரன். அவன் ஆண்டவர் அழைத்த பிறகு பணக்காரன் அல்ல, ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பே அவன் ஒரு பெரிய பணக்காரன். ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவனுடைய எல்லா வியாபாரங்களை விட்டு தன் குடும்பத்தோடு கானான் தேசத்துக்கு வருகிறான். 2 பேரும் ஒரே இடத்துல தங்குறாங்க. ஆபிரகாமுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை, 2 பேருக்கும் வாக்குவாதம், மனஸ்தாபம், பிரிகிறான். ஆபிரகாம் சொல்றாரு, வேணாம்பா, நீ என்னை விட்டு பிரியாத. இல்ல ஆளை விடு, நான் என்ன செய்ய போறேன், உன்னை விட்டு நான் போக போறேன். ஆபிரகாம் சொன்னார், முதல் சாய்ஸ் உனக்கு தர்றேன், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ எந்த பக்கம் போறியோ, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். சாய்ஸ் உனக்கு, நீயே சூஸ் பண்ணிக்கோன்ற. இவன் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். நல்ல
நீர்வளம் பொருந்திய சோதோமையும் கொமோராவையும் அவன் தெரிந்து கொண்டு அவன் குடும்பத்தோடு போய் அங்க கூடாரம் போட்டு சோதோமின் தேசத்தில் அவன் குடியிருக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ லோத்தை பார்த்து சொன்ன, நான் உன்னை பார்த்து சொல்றேன். ஆபிரகாமை, உன் கண்களை வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு 4 திசைகளையும் நோக்கி பார். அவன் நோக்கி பார்த்தபோது நீ பார்த்த உன் கண்கள் பார்த்த பூமி அனைத்து உனக்கு சொந்தம் என்று சொன்ன. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. உங்க வாழ்க்கையில சிறு சிறு சம்பவங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதுமே நீங்கள் உணர வேண்டும். இங்கே அவன் சொல்றான், ஆபிரகாம், உனக்கு உண்டான ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் எனக்கு வேண்டாம், எடுத்துக்கொள்ளேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் விரிக்கிறேன். அப்படியானால் ஆபிரகாம் இந்த இடத்துல என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான்? எதற்காக ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்ல வேண்டும்? சோதோமின் ராஜாவுக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் யுத்தம். அதிலே மற்ற ராஜாக்கள் சோதோமின் ராஜாவை தோற்கடித்து அந்த தேசத்தில் இருக்கிற பொருட்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். இப்படி சிறைபிடித்து கொண்டு போகும் பொழுது லோத்தையும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் இருந்த வாலிபர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் லோத்தையும் அவனுக்கு உண்டானவைகளையும் திருப்பி கொண்டு வந்தான். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே இழந்தவைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். கானான் தேசத்தை கைப்பற்றிய பெலிஸ்தியர்கள், கானானியர்கள், கிர்காசியர்கள் போன்ற பல மக்கள் அந்த தேசத்தில் குடியிருந்தும் அந்த தேசத்தை கொள்ளையிட்டும் அந்த தேசத்தை கைப்பற்றிய சம்பவங்கள் பைபிளில் ஏராளமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை திரும்ப 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 சத்துருக்களின் கைகளில் இருந்து அவர்களுடையதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார். 1947 முதல் முறையாக உலகத்திலே இஸ்ரவேல் நாடு என்கிற ஒரு நாடு இல்லாமல் போகும் என்று சூளுரைத்த அநேக ராஜாக்கள், உலகத்தின் பல ராஜ்ய மன்னர்கள் அவங்களுக்கு விரோதமாக சொன்னாலும் அவர்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்று இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி அந்த தேசத்தை 1947 யுத்தம் செய்து அவர்கள் அதை கைப்பற்றி சுதந்திர நாடாக ஆக்கி the state of Israel மலர்ந்தது. எப்படி 6 நாட்கள் 6 days war என்கிற யுத்தத்திலே எல்லா சுற்றி இருக்கக்கூடிய லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், பாலஸ்தீனா, எகிப்து, சவுதி அரேபியா போன்ற எல்லா நாடுகளையும் தோற்கடித்து வெற்றி பெற்று அவர்களுடைய நாட்டை அவர்கள் சுதந்தரித்தார்கள். காரணம், தம்முடைய பிள்ளைகள் இழந்ததை ஆண்டவர் ஒருபோதும் இழந்ததாக விடுவதில்லை. அவர்களுடைய சொத்தின் சுதந்திரத்தை திரும்ப அவர்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கிறது, உங்களை விட்டு போனது அல்லது பலாத்காரமாய் உங்களிடத்தில் இருந்ததை கைப்பற்றிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேகம் இருக்கலாம். நிறைய காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் உங்களிடத்திலே கொள்ளை அடித்திருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ நீங்க எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு பலன் கொடுத்தார். எப்படி என்றால், தன் சகோதரன் லோத்து சிறைபிடித்துக் கொண்டு போன போது கூட ஆபிரகாம் அந்த இடத்துல பாருங்க, இவன் மனுஷன் வேண்டான்னு லோத்து மனுஷனை துச்சமா நினைச்சிட்டு போனான். ஆனா ஆபிரகாம் பழி வாங்கவில்லை. தன் சகோதரன் சிறைபிடித்துக் கொண்டு போனதை அறிந்து அவன் போய் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து ராஜாக்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாம் எதிர்பட்டு அவன் சொல்றான்,
இந்த ஜனங்களை எனக்கு தாரும், இந்த பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளு, வெள்ளி பொண்ணெல்லாம் நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவை இந்த 318 பேரு. உன் கூட இருந்த உன் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை போட திறமை உடைந்த அந்த ஜனங்கள், அந்த 318 பேர் எனக்கு தேவை. 318 ஆட்கள் ஆயுதம் தரிப்பித்து, கரெக்ட், 318 பேரை நீ எனக்கு கொடுத்துரு, பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், உன் சரட்டையும் உன் வாரும் எனக்கு வேண்டாம், உன்னுடையதை நீ வச்சுக்கோ. நல்ல கவனிங்க, பெருமையாய் வாழ வேண்டிய ஆபிரகாம் பொறுமையாக வாழ்ந்தான். பெருமையாய் வாழ வேண்டிய ஆபிரகாம் பொறுமையாய் இருந்தான். ஐஸ்வர்யனாய் இருந்து ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஆபிரகாம் ஐஸ்வர்ய சம்பந்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பந்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். அவ்வளவு சொத்துக்கள், பணம், அவ்வளவு ஆட்கள் பலம் இருந்தோம், அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருட்களை நீ வைத்துக்கொள், ஆட்களை எனக்கு கொடுன்னு சொல்லும்போது இவன் சொல்றான், பொருளை நீ வச்சுக்கோ, ஆட்களை எனக்கு கொடுத்துரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில மனுஷன் முக்கியம் அல்ல, பொருட்கள் முக்கியமாய் கருதப்படுகிற காலங்கள் இந்த காலங்கள். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளிலே உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பணம் தான் பெருசு, பொருள் தான் பெருசு, பணம் தான் பெருசு என்று ஜனங்களுடைய சூழ்நிலை இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டாயமாய் உலகத்துல பாசம், பந்தம், நேசம், அன்பு இவைகளெல்லாம் இல்லாமல் உலகத்தின் வேஷம் தரித்து பணம், பதவி, பொருள், அழகு, ஆடம்பரம் இப்படிப்பட்ட காரியங்களிலே மக்கள் அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. அன்பை நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். இப்பொழுதே ஒரு வீட்டுக்குள்ள போச்சுன்னா 3 வயது குழந்தை, 8 வயது குழந்தை, 40 வயது தாய், 46 வயது தந்தை, 4 பேரும் பார்த்தீங்கன்னா கையில ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு ஒரு ஐசியூ வார்டுல ரொம்ப சீரியஸாக மருத்துவமனையில சிகிச்சையில அவர்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளாக எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு மக்கள் செல்போனில் அடிமையாகிவிட்டார்கள். வீடுகளிலே பரஸ்பர அன்பு குறைந்து விட்டது, பாசம் குறைந்து விட்டது. மனிதர்களிடத்தில் பேசுவதை காட்டில் அவர்கள் சமூக ஊடகங்களிலே யாரோ நடனம் ஆடுகிறதை, யாரோ பேசுகிறதை கவர்ந்தெழுக்கப்பட்டு அதில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்துல எனக்கு பொருள் பெருசு இல்ல, எனக்கு மனுஷன் தான் பெருசு. நிறைய பேரு பொருள் தான் பெருசுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மனுஷனை நேசிக்கிறவன், உயிரற்ற நகை, பணம், சொத்து, நிலங்கள் மேல் அன்பு வைத்து அதை நேசித்து அதுதான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினத்திலே நான் ஒரு வீட்டுக்கு போனேன். பெரிய கோடீஸ்வரர்கள், ஆயிரக்கணக்கான சொத்துக்கள். அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை பிரதர், இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் வாழ்க்கையா? இந்த வயதுல அந்த ஆள் அப்படி இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. இன்னைக்கு 58 வயதுல எல்லாருக்காக நான் வாழ்ந்தேன், இப்போ எனக்காக வாழ நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் கடைசி நாட்களிலே பொருட்களை நேசிக்கக்கூடிய கூட்டங்கள் ஏராளமாய் இருக்கிறது. மனிதர்களை நேசிப்பதை குறைத்து பணம், பொருள், சொத்து சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? வாழ்றதுக்கு. வாழ்க்கையை நேசிக்கிறது இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களை நேசிக்கிறார்கள். லோத்தை மீட்டு கொண்டு பொருட்களை கொண்டு வரும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனுக்கு நேராய் என் கைகளை நான் உயர்த்துகிறேன். உங்க வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல இழந்தவைகளை, உங்கள் உடைமைகளை, உங்களுடையவைகளை இழந்திருக்கலாம், இழக்க நேரிடலாம்,
அல்லது சமீபத்தில் நீங்கள் இழந்திருக்கலாம். அவைகளை உங்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்றால் கொள்ளை கொண்டு போனவன் மேல் அல்ல, அதை திருப்பி தருகிற தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அதை திரும்ப கிடைக்கும் என்ற தேவன் சொல்லுகிற வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துல மிக முக்கியமான சம்பவம். முதலாவது சம்பவம், ராஜா தோற்கடிக்கப்படுகிறான். இரண்டாவது சம்பவம், அதே அதிகாரத்தில் யுத்தத்தில் லோத்து பிடிபடுகிறான். மூன்றாவது சம்பவம், பிடிப்பட்ட லோத்தையும் அவனுடையவைகளையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வருகிறான். நான்காவது சம்பவம், மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம். ஆபிரகாமை கர்த்தர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தினார் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் பெருமைப்படுத்துவதற்கு 3 சம்பவங்கள் உண்டு. ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம், மூன்றாவது உண்மை. இந்த 3ம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இணைந்ததாய் இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமை பெருமைப்படுத்துவதற்கு காரணம் 3. ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று விசுவாசம், மூன்றாவது உண்மை. இது 3ம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் உடனே கீழ்ப்படிந்து அந்த பரம தேவனுடைய அழைப்பை பெற்று தன் ஊர், தன் இனம், தன் ஜனம், தன்னுடைய சொத்துக்கள், பந்தங்கள் எல்லாத்தையும் இழந்து ஆண்டவர் அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்து முன் பின்பு தெரியாத கானான் தேசத்துக்கு தன் மனைவியை கூட்டிக் கொண்டு போகிறான். அந்த தேசத்தில் அவன் பரதேசியா இருக்கிறான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இங்க வந்து வாழ்ற வாழ்க்கை வேற. அங்க விலை உயர்ந்த வீடுகளில் குடியிருந்தான். இங்கே மம்மரைக்கு சமபூமியிலே கூடாரம் போட்டு அவன் தங்கி இருந்தான். ஆபிரகாம் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பணக்காரனாய் இருந்தாலும் ஆபிரகாம் தன் பொருட்களை நேசிக்கவில்லை, தன் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. தன்னை படைத்தவர் மீது நம்பிக்கை வைத்தான், தன்னை அழைத்தவர் மீது நம்பிக்கை வைத்தான், தன் தேவன் மீது நம்பிக்கை வைத்தான். உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுடையவைகளை உடைமைகள் மேல் அல்ல, அல்லது உங்கள் கல்வியின் மேல் அல்ல, உங்களை அழைத்த கடவுள் மேல் உங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை வைப்பீர்களானால் உங்களை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஏற்ற நேரம் வரும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வேதத்தில் பார்க்கிறோம், ஏற்ற காலத்திலே நீங்கள் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கி இருக்கிறவர்களை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துகிறார். ஒருவேளை உடனே நடக்கவில்லை என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஈசோப்பை அவருடைய சகோதரர்கள் 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். அவன் அரண்மனையிலே போய் அவன் ஒரு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தான். பிறகு அதே அரண்மனையிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டு அவன் ஒரு குற்றவாளியாக சிறையிலே அடைக்கப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் சிம்பிளா எகிப்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த ராஜா எல்லாரையும் கூட்டு வந்து இந்த சொப்பனத்தை அறிவிங்கன்னு சொன்னா யாராலையும் முடியல. ஆனா சிறைச்சாலை இருக்கிற யோசேப்பை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது யோசேப் அந்த ராஜாவினிடத்தில் வந்து ஒரே ஒரு சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லி அந்த எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். ஆமென். கூடாதது, முடியாதது, சாத்தியமில்லாதது, சாத்தியமற்றதை கர்த்தர் ஏற்ற நேரங்களிலே, ஏற்ற காரியங்களிலே ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மிக முக்கியமானது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குக்கிராமத்திலே நான் வளர்ந்து, அந்த குக்கிராமத்திலே நான் வளர்ந்த ஆண்டவர் 1994 ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்னிடத்தில் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் வேதாகம கல்லூரிக்கு போய் படித்தேன். பெரிய கல்வி இல்லை, டிகிரி இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. என் கைகளில் இருந்தது ஒரே ஒரு வேதாகமம். இந்த வேதாகமமும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன்.
94 இருந்து 99 வரைக்கும் பல மாநிலங்களிலே ஊழியத்திற்காக புறப்பட்டேன். படிப்படியாக தேவன் என்னை கொண்டு வந்தார். முதல் நான் ட்ரெயின் பார்த்தது 94. 94ஆம் ஆண்டு தான் ட்ரெயினிலே ஏறுறேன். முதல் அனுபவம். பெரிய டவுன், இந்தியாவினுடைய சென்ட்ரல் பிளேஸ் நாக்பூருக்கு நான் கடந்து போனேன். ஊழியம் பெருசாக ஒன்று தெரியல எனக்கு. ஏதோ ஆண்டவருடைய வசனம் சாட்சி சொன்னேன். ஆனால் நான் நினைச்சே பார்க்கல ஆண்டவர் என்னை 50 நாடுகளுக்கு டிராவல் பண்ணுவார் என்று. ஒரு பெரிய கோடீஸ்வரனால கூட பல நாடுகள் டிராவல் பண்ண முடியாது. ஃபினான்சியல்ல நான் வந்து ஜீரோ, பேக்ரவுண்டில் ஜீரோ, எஜுகேஷனில் ஜீரோ, எல்லாத்துலேயுமே ஜீரோ. ஆனால் இயேசுக்குள்ள நான் ஹீரோ. ஆமென். ஹல்லேலூயா. With Jesus you are hero. Without Jesus you are zero. நீ இயேசுவோடு இருந்தா நீ ஹீரோ. ஆமென். பணம் காசு தேவையில்லை, அவருடைய பிள்ளையா வாழ்ந்தா போதும். அவர் உனக்கு வழியை காட்டுவார், அவர் உனக்கு பாதையை காட்டுவார். சாதாரண குக்கிராமத்திலிருந்து வந்து பல நாடுகள், ஆங்கில புலமை இல்லை, தமிழில் புலமை இல்லை. ஆனால் எனக்குள் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். விசுவாசத்தில் யோர்தான் பழக்கம், செங்கடல் பழக்கப்படும். விசுவாசத்தினால தேவன் எல்லாவற்றையும் நடப்பிக்க வல்லவர். ஆபிரகாம் அங்கே கர்த்தர் கீழ்ப்படிந்தான். இரண்டாவது அவன் விசுவாசித்தான். அவன் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார் என்று ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். காரணம், ராஜா வந்து நீ ஆளை கொடு, நீ பொருளை எடுத்துக்கோன்றாரு. எப்ப பொருள் எனக்கு வேண்டாம், நீ எனக்கு ஆள் தான். நிறைய பேருக்கு பொருள் தான், ஆட்கள் மேல பாசம் இல்லை, ஆட்கள் மேல அன்பு இல்லை. பாழா போன இந்த அழிஞ்சு போற பொருளும் வீடும் சொத்தும் தான் எனக்கு உலகத்தில் பெரிய ப்ராப்பர்ட்டியா தெரியுது. அழியாத செல்வமாகி இயேசு எனக்கு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறார். இயேசு எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் எனக்கு அழியாத செல்வமாய் இருக்கிறார். ஆபிரகாம் சொன்னான், அவன் பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிடும் போது அவன் பயப்படவே இல்லை, பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். பொண்டாட்டிகிட்ட சொல்லலை. காரணம், இவன் தான் விசுவாசம், இவனுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, அதுக்கு கொடுக்கல. ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் தான் கேட்குற, ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். நான் நீ விசுவாசினார். 100 வயசுல கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட இவன் கேட்டான், ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் கொடுத்த பொருள் ஆண்டவர் திருப்பி கேட்குறாரு, உன் பிள்ளை எனக்கு பலி கொடுன்னு. சரி ஆண்டவரே, நீங்க தானே கொடுத்தீங்க. கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். மோரியா மலையில கையை கட்டுறான், காலை கட்டுறான், பலிபிடத்தில் கிடத்துறான், கத்தியை ஓங்குறான். ஆண்டவர் வானத்திலிருந்து, ஆபிரகாம் பிள்ளை மேல ஒன்றும் பண்ணிடாத, கத்தியை கீழே போடு, கத்தியை கீழே போடு. உன் புத்தியை சாரல, கத்தியை சாரல, என்ன சார்ந்த, நான் உன் கூடவே இருக்கிறேன். நிறைய பேர் புத்தியை சார்ந்து வாழ்றாங்க, கத்தியை சார்ந்து வாழ்றாங்க. ஆனா கர்த்தரை சார்ந்து யாரும் வாழலை. அவன் கர்த்தரை விசுவாசித்து போனான். ஆண்டவர் அவனை ஜீவனை கொடுத்தார். அவனுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்தார்? ராட்டிக்கடா. அதே இடத்துல மோரியா மலை, இன்னைக்கு கல்வாரி மலை என்று அழைக்கப்படுகிற அதே மலையில 2000 ஆண்டுகள் முன் நிஜமான பலியாக, நிஜமான ஆடாக இயேசுவே அதே இடத்துல ஸ்பாட்ல நமக்காக பலியானார். ஆமென். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு காரியம். விசுவாசம் அவனுக்குள்ள உண்மை இருந்தது. ஆண்டவர் அழைச்ச அழைப்புல உண்மையா இருந்தான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் போறேன், கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உண்மை உள்ளவனா இருந்தான். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 1வது வசனத்துல 99 வயசு ஆகும்போது ஆபிரகாம் கர்த்தர் அவனை பார்த்து, நான் சர்வவல்ல தேவன் கர்த்தர், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடைன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு கேடகும் மகாபெரிய பலனுமாய் இருப்பேன்னு சொல்றார். அப்ப வேதத்துல நம்ம படிக்கிற எல்லாமே ஒரு சாதாரண ஏதோ படிச்சுட்டு, நான் ஒன்று சொல்றேன், இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீ விசுவாசினா உனக்குள்ள உயிர் வரும், உனக்குள்ள ஜீவன். செத்து போனவனுக்கும் நீ விசுவாசத்தோட சொல்லு, செத்து போனவன் உயிரோட எழும்புவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாம் அந்த இடத்துல சொல்றான், நான் யாரையும் நம்பலைங்க, கர்த்தரை நம்புறேன். இப்போ நான் சொல்றேன், கர்த்தரை ஆபிரகாம் சொல்ல, வானத்தை பூமி படைத்தவர் மேல் என் நம்பிக்கை, அவருக்கு நேராக. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உடைவிடத்திலிருந்து ஒத்தாசை. உதவி எங்கிருந்து வரும்? அங்கிருந்து வரும். விசுவாச வீரனுக்கு அங்கிருந்து தான் வரும்.
எங்கிருந்து வரும் உதவி, ஒத்தாசை, பதில் எல்லாம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து. உங்களை நீங்க நம்பக்கூடாது, உங்களை படைச்சவர் மேல நம்பிக்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நம்பிக்கை எது மேல? சும்மா பைபிள் கேட்டுட்டு வசனம் கேட்டு சண்டை முடிஞ்சோட ஓகே சூப்பரா இருந்துச்சு பாரு, அது கிடையாது. உன் வாழ்க்கையில் அது மாறும். அது பிராக்டிக்கலாக அந்த கேட்குற பிரசங்கம் உனக்குள்ள மாறணும். அந்த அம்மா சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சொன்னாங்க, இல்லை ரெண்டாவது ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. யார் பார்த்து சொன்னது? பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு, அது கட்டி அது மாத்திரையை சாப்பிட கரெக்ட் ஆயிடும்னு சொல்லி. நான் சொல்றேன், அதோட பெரிய டாக்டர் அவர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன்மேல் கத்தி படாது. ஆண்டவர் உனக்கு இறங்கி உனக்கு சமாதானமாய் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். என் தழும்புகளால் நீ சுகமானாய் என்று சொல்லுகிறார். வார்த்தை மேல நம்பிக்கை வச்சினா வாழ்க்கை வளமா மாறும். நீ வாழ்க்கையை நீ ஆசீர்வாதமா வாழ்றது, நீ ஆண்டவர் தான் உனக்கு எல்லாத்திலையுமே. நீ எங்க சுத்தி வந்தாலும் உனக்கு ஆண்டவர் தான் போதுமானவராக, அவர்தான் உனக்கு ஆதாரமாக, அவர்தான் உன் வாழ்க்கையினுடைய ஆயுதமாக இருக்க வேண்டும். இப்ப இவன் சொல்றான், எனக்கு நம்பிக்கை அவர் மேல வந்துருச்சு, என் விசுவாசம் அவர் மேல வந்துருச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க முன்னேறணும், நீங்க மேல வரணும், நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல வரணும், உங்க பேர் பெருமை பண்ணும் அப்படின்னா ஆபிரகாமை போல கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீ உண்மை உள்ளவனா இருக்கும் போது, நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில 100க்கு 100 உங்களுக்கு ஜெயத்தையும் பலனையும் தரக்கூடிய தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை எத்தனை பேர் இன்க்ரீஸ் பண்றீங்க? உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் எத்தனை பேர் வரப்போகிறது? உங்க வாழ்க்கையில உண்மை எத்தனை பேர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை? உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கணும், மனுஷன் மேல இல்ல. அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது, பணம் இருந்தது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கல. அவன் ஐஸ்வர்ய சம்படர் மேல் நம்பிக்கை வச்சான். அவன் அதை வச்சு பெருமை பாராட்டல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு கர்த்தரை தான் முன்னாடி வச்சிருந்தான். அதனாலதான் சங்கீதக்காரர், நான் கர்த்தரை முன்பாக எனக்கு முன் வைத்து ஆகையால் நான் அசைக்கப்படுது. ஆண்டவர் யாரெல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயமான காரியம் செய்ய எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியானால் உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். இழந்ததை திரும்ப தருவார், தரலன்னா வேற மல்டி கோணத்துல விசேஷமாக நீ இழந்ததை காட்டிலும் 3 மடங்கு உனக்கு திருப்பி தர அவர் உன் தேவையை சந்திக்கக்கூடிய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. ஆபிரகாமை போல எனக்கு திருப்பி தந்துட்டார் ஆண்டவர், நான் இழந்ததை எனக்கு திருப்பி கொடுத்துட்டார். எதுவா இருக்கட்டும், அதை உட்காந்து இந்த வாரத்துல நான் சொன்ன இந்த வசனத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? பாருங்க, ஒரு சம்பவம். வட மாநிலத்துல ஒரு சகோதரனை நான் அறியேன். அவருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய குடும்பத்தால துரத்தப்பட்டார். வீடு இல்லை, சுகம் உனக்கு சுதந்திரம் இல்லை, நிலம் இல்லை போட்டார். நடந்த உண்மை சம்பவம். அந்த மகன் வீட்டை விட்டு வெளியேறிட்டான். பிளாட்ஃபார்ம்ல படுத்தான். அவருடைய பெற்றோர்களை தேடி போகல. ஆண்டுகள் கழிந்தது, ஓடினது, உருண்டது, அவன் போகவே இல்லை. 21 வருடங்களுக்கு பிறகு அதே ஊர்ல அந்த ஊழியக்காரன் மிகப்பெரிய மருத்துவமனை கட்டினார். மல்டி ஃபெசிலிட்டிஸ், பெரிய ஹாஸ்பிட்டல், பல கோடிகளை செலவு செய்து. அங்கே ஒரு நாள் யாரால் துரத்தப்பட்ட அந்த தாய் தகப்பன் அவருடைய பிள்ளைகளாம் கைவிட்டு அந்த அம்மா அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்படி அட்மிட் ஆகிருக்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய ஃபவுண்டர் அவர்கள், பிரசிடெண்ட் வர்றாரு அப்படின்னு சொல்லி கோலாகலமாக விழாக்கள். அன்னைக்கு அவர் அந்த ஊழியக்காரர் இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனராக வர்றார். அப்படியே ஒவ்வொரு ரூமாக விசிட் பண்ணும் பொழுது ஒரு ரூமில் போனால் அவங்க அம்மா அப்பா படுத்திருக்கிறாங்க, உடல்நிலை சரி, பார்த்துக்கிறது யாரும் ஆள் இல்லை. அவர் போய் சொன்னார், அப்பா நான் தான் உன்னுடைய மகன், நீங்கள் என்னை துரத்திட்டீங்க, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல் உங்கள் பெயரில் கட்டியிருக்கிறேன், உங்கள் பெயரில் நான் ட்ரஸ்ட் வைத்திருக்கிறேன்,
உங்களுக்கு மாதந்தோறும் நான் பணம் அனுப்பியிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு படிப்பு இல்லாதனால அந்த பண காசோலைகளை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள். அநேக கடிதங்களை அனுப்பியிருக்கிறேன், அதை படித்தேன், நீங்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் உங்கள் நினைவாகவே இங்கே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டியிருக்கிறேன்னு சொல்லி கட்டி பிடித்து அழுதார். அப்போ தான் அவர் நினச்சார், இதெல்லாம் எனக்கு என் ஏசப்பா கொடுத்தது சொல்லி அழும் பொழுது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை விரட்டிட்டேன், இயேசு நான் ஏற்றுக்கொள்வது நான் என்னப்பா செய்யணும்? நீங்கள் பாவத்தை விட்டு ஞானஸ்நானம் விடுங்கள். ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு அவருடைய தாயும் தந்தையும் அவரோடு கூட இருந்து பல நாட்கள் ஊழியம் செய்து சமீபத்தில் அவர்கள் இறந்தார்கள். அவருடைய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆண்டவர் மற்றவர்களால் உங்களை துரத்தினதான் நீங்கள் நினைக்கலாம். இல்லை ஆண்டவர் கைவிட்டார், எங்களை யாரும் பார்க்கலன்னு இல்லை. ஒரு காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுது. ஆபிரகாம் பாருங்க, எல்லாத்துலேயும் சகோதரன் தன்னை விட்டு போயிட்டான், பயப்படல. ஈசாக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் மனைவியும் அவளை விட்டு போயிட்டான், பயப்படல. அவன் தேவனுக்காக வாழ்ந்தான். உங்க வாழ்க்கையில ஒன்று சொல்றேன், கீழ்ப்படிதல், விசுவாசம், உண்மை, இந்த மூன்றும் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். கர்த்தர் பெருமைப்படுத்தினார். உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள மூணு இருக்கணும். ஒண்ணு என்ன? கீழ்ப்படிதல். அடுத்தது விசுவாசம், உண்மை. இது மூணு உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஜனங்களுக்கு மேலாக ஜாதிகள் மத்தியில உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 சொன்னார், அவனை அழைக்கும் போது சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை என்ன செய்வேன்? பெருமை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் அவனுடைய பேரை 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாசத்துல ஆண்டவர் நீ இழந்தவைகளை திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த மாசத்துல சொல்லணும், நான் இழந்ததை கர்த்தர் கொடுத்தார். என்னுடையவைகளை எனக்கு தேவன் திருப்பி கொடுத்தார். தாவீதும் அப்படிதான். அவருடைய குடும்பம் சிறையாக கொண்டு போகப்பட்ட போது தாவீதும் திருப்பி கொண்டு வந்தான், திரும்ப கொண்டு வந்தான், திருப்பி கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை யூதர்களுக்கு திருப்பி கொடுத்தார். நாட்டையே திருப்பி தந்தவர் உங்களது இழந்தது சின்ன 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 துண்டுகளை உங்களுக்கு திருப்பி தரமாட்டாரா? உங்களுடையவைகளை உங்களுக்கு தருவாரா? தரமாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை மேல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம், உங்களுக்கு ஜெயம் உங்களுக்கு. ஆனா உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? வானத்தையும் பூமியும் படைச்ச உன்னதமான கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் யார் மேலேயும் நம்பிக்கை, கர்த்தர் தவிர அவங்க சோறு போடுவாங்க, இவங்க தருவாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் என்னை நடத்துகிறார். யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுக்குள்ள இருந்த நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். விசுவாச வீரர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். லோத்தை திருப்பி கொண்டு வந்தான், லோத்தினுடையதை திருப்பி கொண்டு வந்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்து அசந்து போயிட்டான். என்னடா இவன் இவ்வளோ பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ சொல்கிறான், வேணாம் வேணாம் இவன் ஆளை கொடுன்றான். இப்போ ஆட்கள் மேலே தான் இவன் நம்பிக்கை வச்சான், பொருட்கள் அல்ல. ஏன்னா இதை காட்டிலும் அவன்கிட்ட ஏகப்பட்டதாக இருக்குது, குப்பை மாதிரி இருக்குது. யாருக்கு தர போகிறேன் இது? அப்போ அவர் குழந்தை கூட கிடையாது ஆபிரகாமுக்கு. ஈசாக்கு லேட்டாக பிறந்தார், அப்போ இல்லை. அப்போவே அந்த பொருளை அவன் நம்பலை, அப்போவே அதன் மேலே நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சான். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கணும், வேற யாரு மேலே வைக்கக்கூடாது. அதினதின் காலத்தில் ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் செய்வார். உங்களுடையவைகளை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தருவார். நீங்கள் இழந்தவைகளை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஏற்கனவே சொன்ன போனது போன வழியை திரும்பும் என்று உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தீயர்கள் கைப்பிடித்து அது காத் எக்ரோன்
போன்ற இடங்களிலே பெலிஸ்தியர்கள் காத்து எக்ரோன்ல வைத்தார்கள். 3 இடங்களிலே 6 மாதம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திருப்பி வரவில்லை. இஸ்ரவேலுக்கு இருக்கிற மகிமை அவளை விட்டு விலகினது. தேசத்தில் தேவனுடைய மகிமை விட்டு விலகினது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீர் தேசத்தில் போகும்போது ஜனங்களுக்கு அவர்கள் மூலவியாதினால கர்த்தர் வாதித்தார். ஒரு நாள் எஸ்ரோவின் பள்ளத்தாக்கில் யோசுவா வயலிலே ஜனங்கள் தானியங்களை அறுத்து கொண்டு அறுவடை செய்த பொழுது உடன்படிக்கை பெட்டியை போகும் பொழுது ஜனங்கள் பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டி திரும்பி வரும்போது ஜனங்கள் கொண்டு வரவில்லை, கர்த்தர் அதை திருப்பி கொண்டு வந்தார். கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை என் தேசத்தில் நான் கொண்டு வருவேன், என் மகிமையை மீண்டும் என் தேசத்தில் வைப்பேன் என்று உடன்படிக்கை பெட்டி தானாய் வந்தது. தேசத்தை நோக்கி போனது போன வழியே வந்தது. புதிய பசுமாடுகள் அந்த உடன்படிக்கை பெட்டி எஸ்ரோலின் பள்ளத்தாக்கில் வயல்களிலே அதை அறுப்பறுக்கிற நேரத்தில் அந்த 2 மாடு கத்திக்கிட்டே வந்தது. யோசுவாவின் வயலில் களத்தில் வந்து நின்றது. அங்கே ஒரு ஏற்களப்பை இருந்தது, அங்கே ஒரு கல் இருந்தது. அங்கே அதை பலிபடுத்தி அங்கே அதனுடைய விறகுகளினால் பலி செலுத்தினார்கள். உடன்படிக்கை பெட்டி மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தது. போன மகிமை திரும்ப வந்தது. போன ஆண்டவர் திரும்பி வந்தார். எப்படி என்று சொன்னால், போனது போன வழியே வரும். உங்களை விட்டு போனது எப்படி போச்சியோ அதே வழியில ஆண்டவர் திருப்பி வரும்போது பிளஸிங்கோட கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை சுகத்தோடு கர்த்தர் கொண்டு வருவார். இழந்தது என்று எதுவுமே இல்லை, எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை, எதையுமே தூக்கிட்டு போறது இல்லை. உலகத்துல வாழ்வதற்கு வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவை. பணம் தான் வாழ்க்கை அல்ல, பணம் தான் சந்தோஷம் அல்ல, பணம் தான் நிம்மதி அல்ல. பணம் தான் நிம்மதினா இன்னைக்கு வாழ்க்கையில பணத்தை வச்சு எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கலாம். அதல்ல, அன்புதான் எல்லாவற்றிலும் பெரியது, அன்புதான் எல்லாவற்றிலும் சிறந்தது. அன்பே பிரதானம் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் லோத்து மேல, தன்னுடைய சகோதரன் மேல ஆபிரகாம் அன்பு இருந்ததுனால அவன் புறப்பட்டு 318 பேரோட போய் யுத்தம் செய்து கொண்டு வந்து அவங்கள தேசத்துல கொண்டு வந்து வச்சான். காரணம், பணம் தான் பெருசு நினைச்சா ஆபிரகாம் போயிருக்க மாட்டான். அன்பு தான் பெருசு. இப்ப சொல்லுங்க, பொருள் பெருசா அன்பு பெருசா? சொல்லுங்களேன். பொருளை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? வீட்டுல 4 பக்கமும் 10 அண்டா வச்சு நடுவில் உட்காந்துட்டு அண்டா குண்டா அண்டா குண்டா அண்டா குண்டான்னு பாட்டு பாட முடியுமா? சொல்லுங்களேன். சந்தோஷம் சந்தோஷம் பாட முடியுமா? இதெல்லாம் இருந்தாலும் உன் வீட்டுல அன்பு இருந்தாதான் இதெல்லாம் யூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? எல்லா வீட்லயும் பாருங்க, தட்டு, டம்ளரு, சொம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா 48 ஓடு ஒடுக்குமா இருக்கும். காரணம் என்ன? அது அன்பால விளைந்ததா? அது ஒம்பால விளைந்தது. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களையும் சமாதானம் உள்ளவர்களுடைய வீடுகளை ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாக, நீதிமானின் வீட்டில் ஆனந்த களிப்பின் சத்தம் கேட்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் செய்வாரா, செய்ய மாட்டாங்க? எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? உங்க நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? வானத்தையும் பூமியும் படைச்சவர் மேல வைக்கணும். படைப்புகள் மேல வைக்க கூடாது, கிரியேஷன் மேல வைக்க கூடாது, கிரியேட்டர் மேல வைக்கணும். இது மேல வச்சுக்கிட்டு இது பெருசு, இது பெருசு, இது பெருசு. நல்ல விசுவாசத்துல வாழ்றவனுக்கு காசெல்லாம் பெருசே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவரா இல்லையா? பல தேசங்களுக்கு நான் வந்து ஒரு விசுவாசத்தோட தான் போறேன். ஆங்கிலமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனால் அமெரிக்காவிலேருந்து தனியாக பஸ் ஏறி கனடாவுக்கு போகிறேன். அங்கே போய் இறங்கினா இங்கிலீஷே தெரியாது. அவங்க பேசுகிறதே நமக்கு பாதி ஒவ்வொன்று கொலன்னு இருக்கும், ஒன்றும் புரியாது. இறங்கி நான் பாட்டுக்கு வண்டியை தள்ளிட்டு போய் நிற்பேன். ஒவ்வொரு இடத்துல போய் நிற்பேன். அவன் ஒன்று கேட்பான், நான் ஒன்று பேசுவேன். போய் தொலைஞ்சி போ அப்படின்னு விட்டுருவான். வெளியில் வந்துடுவோம். கர்த்தர் விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிக்க கர்த்தர். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும். அநேகர் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் இழந்தது திரும்பி கிடைக்குமா? எத்தனை பேர் விசுவாசம் இது கிடைக்கும்? ஆமென் சொல்லுங்க. நல்ல உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஆமென். கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார். நான் இழந்தவைகளை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார். ஆமென். கர்த்தர் இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு கடந்து செல்லுங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவருடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். நீயும் விசுவாசி, உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார்.
கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.